الحمد لله رب العالمين الحمد لله كل واحد حمدا وصلنا على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد اللهم صل على مولاي
وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين والآن مولانا فوز العالم يهدي وعلمنا به يا عليم المهدي يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين والآن مولانا فوز العالم يهدي وعلمنا به يا عليم المهدي يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين والآن مولانا فوز العالم يهدي وعلمنا به يا عليم المهدي برحمتك يا ارحم الراحمين. الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கமிக்க பெரியார்களே, நாம் நம்முடைய மஜ்லிஸை தொடங்க போகின்ற நேரத்தில் ஹஜ்ஜத் இஸ்லாம் அபு ஹாமித் கஸாலி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு வசீலா தேடி, யா அல்லாஹ் நம்முடைய ஷேഖனா ஓதுனா கஸாலி இமாம் நாயகத்திற்கு வழங்கியது போன்று எங்களுக்கு வழங்குவாயா. நவ்வீர் இலாஹ ஸமா, நவ்வீர் இலாஹ ஸமா. வானத்துக்கு அதிபதியாக இருப்பானவனே, அறிஞ்சா வானத்துக்கு என்னப்பா என்ன உயர்த்தியான உன்னை சொல்றது சொல்லி வானத்துக்கு அதிபதியான ரப்பர் நவ்வீர் இலாஹ ஸமா, ஒளிவாக்கி வைப்பாயா. கல்பல் அரி, ஏழையாகிய மிஸ்கீனாகிய என்னுடைய கல்வர் கமா நவ்வர்த்த யா ரப்பனா, அவருடைய ரப்பை எப்படி நீ ஒளிவாக்கி வச்சா. என்ன மனிதர்களுக்கெல்லாம் இமாமாக இருக்கக்கூடிய கஸாலி இமாம் அவருடைய கல்வை எப்படி ஒளிவாக்கி வைக்காது, அது போல எங்களுடைய கல்வை ஒளிவாக்கி வைப்பாயாக. யார் ரப்பி அகத்திலானா, இறைவா எங்களுக்கு தருவாயா. இல்மன், எங்களுக்கு அறிவையும், பகுமன் விளக்கத்தையும் தருவாயா. இல்மையும் விளக்கத்தை. அப்ப இல்முங்கிறத வச்சுக்கோங்க. இல்மு பகுமுண்டா, பகும் இல்லாம இல்மு சரி வர்றது ரொம்ப கஷ்டம். இல்முங்கிறது கார் டிரைவிங் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு வைங்களா, கார் டிரைவிங் தெரிஞ்சவர் இப்ப இந்தியாவில் எத்தனை பிள்ளை வந்துக்கிறனால மாமா இப்ராஹிம் சாஹிப் விற்கிறா தம்பி, அவர் ஓட்டுவார் கார். எங்களோட மகன் சரி தம்பி கார் ஓட்டுவார், நல்ல திறமா ஓட்டுவார், வேண்டியெல்லாம் ஓட்டுவார். இருந்தாலும் இங்க ஓட்டுற அந்த ரூட்டு தெரியணுமே, எப்படி போகணும், ஒன் வே என்ன டூ வே, அது போறது இங்கேருந்து பெட்ரோட்டிக்கு போறது எப்படி, அது போறது அது தெரியணுமே. இப்போ இல்முங்கிறது டிரைவிங் தெரிஞ்சுக்கிறாப்புல, பகமுங்கிறது ரூட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல. இல்முங்கிறது என்னது, நம்ம கையில செல்போன் இது இல்மு. ஆனா நம்பர் தெரியாத வச்சுங்க, அரிசி போகணும் அவளுக்கு போடணும், யாபத்தின் அரிசி மாப்பிள்ள அன்பிட்டு அவளுக்கு போடணும், கையில வச்சு இப்படியும் முடிச்சுக்கிட்டே இருக்கலாம். முக்கியமான விஷயம்தான், அவரோட நம்பர் தெரியாது. அப்போ ஒரு ஆடு பாயத்து வர்றாரு, யாரு நம்ம எங்கிட்ட இருக்கிற தரணும், அதுக்கு போறதான் இது யூஸ் ஆகும். செல்போன் வச்சுக்கிறதா கூட ஒண்ணும் நடக்காது. செல்போன் வச்சுருந்தா மட்டும் காணாது. நாம யாருக்கு பேசணும்னு நினைக்கிறோமோ அவர் சம்பந்தப்பட்ட நம்பர் நம்மகிட்ட இருக்கணுமே. அப்ப யாரப்பி அகத்திலனா இல்மையும் தான், இல்மன் எங்களுக்கு அறிவையும் தான், பகமையும் தான். எங்களுக்கு டிரைவிங்கும் படிச்சுதா, ரூட்டையும் படிச்சுதா சொல்ற மாதிரி. என்ன யாரப்பி அகத்திலனா இல்மன் பகமன் கமா அதைத்த யாரப்பனா ஷேக் கஸாலி, நீ எப்படி எங்களுடைய ஷேகநாயம் கஸாலி இமாம் அவர்களுக்கு கொடுத்தீங்கோ அதை போல தருவாயா அப்படின்னு கேட்கணும். அப்புறம் யாரப்பி எஸ்ஸிர்லனா கைரல் உமூரிக்கமா, இறைவா யாரப்பி எஸ்ஸிலனா, யாரப்பி எஸ்ஸிலனா கைரல் உமூரி, இறைவா நன்மைகள் அடங்கலையும் எங்களுக்கு லேசாக்கி வைப்பாயா. எஸ்ஸிலனா கைரல் உமூர், எல்லா விதமான நன்மைகளையும் நன்மைகளுடைய வழிகளெல்லாம் எங்களுக்கு லேசாக்கி.
கமா எஸ்ஸர்த யா ரப்பனா சில ஹாஜி வசல். மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய அஸ்ஸாலி இமாமுக்கு நீ எப்படி லேசாக்கி வச்சியோ அதை போல எங்களுக்கும் நலவடங்களுடைய வழிகளை எங்கள் லேசாக்கி வைப்பாயா. யா ரப்பி பல்லிகலனா உள்ளல் முராத். இதுவா எங்களுடைய ஒவ்வொரு நாட்டு தேட்டத்தையும் நிறைவேற்றி தருவாயா. எங்களுடைய ஒவ்வொரு கோல்ஸ், ஒவ்வொரு எச்சியும், எங்களுடைய வாழ்க்கையில் லட்சியங்கள் ஒவ்வொன்றையும் அடைய பெற செய்வாயாக. எத்துக்கொள்ளும்படியா அடைந்து கொள்ளும்படியா செய்வாயா. கமா பல்லகத யா ரப்பனா மக்சூத வஸ்ஸாலி. வஸ்ஸாலி இமாமுடைய கோல்ஸ், எய்ம்ஸ், வஸ்ஸாலி இமாமுடைய நாட்டு தேட்டங்களையெல்லாம் எப்படி வெற்றி கொள்ள வச்சாயோ அது போல எங்களுடைய நாட்டு தேட்டங்களையும் நாங்கள் எல்லா நாட்டும் யா ரப்பி பல்லிகலனா உள்ளல் முராதிக. தீன் துனியா ஆகிரத்துடைய சர்வ நாட்டு தேட்டம், தீனுடைய நாட்டம், துனியாவுடைய நாட்டம், ஆகிரத்து எல்லாத்தையும் அதாவது செட்டம் எடுக்கணும். சும்மா ஜஸ்ட் பாஸ் காணாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 60% காணாது. 100க்கு 100 எடுத்து செட்டம் எடுக்கணும். எங்களோட நாட்டை 100க்கு 100 நிறைவேறணும். அஸ்ஸாலி இமாம் நாயகத்தின் நாட்டத்தை 100க்கு 100 நிறைவேற்றி கொடுத்து கூட நிறைவேற்றி தருவாயா. அப்புறம் கேட்டான் யா ரப்பி இக்பல் துஆனா யா முஜீப். துஆக்களை ஒத்துக்கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, துஆக்களுக்கு ஜவாப் சொல்லக்கூடிய முஜீபே யா ரப்பி இக்பல் துஆனா. எங்களுடைய துஆக்களை, உங்களுடைய பிரார்த்தனையை நீ கபூல் செய்வாயா. கபில்த யா ரப்பனா லில் ஆலி வஸ்ஸாலி. ஆக உன்னதமான பதவி அடைந்த அஸ்ஸாலி இமாம் நாயகத்துடைய நாட்டத்தை துஆவை எப்படி ஆக்கியோ, அஸ்ஸாலி இமாம் நாயகத்துடைய உதடு உசும்புவதற்கு முன்னால் அவர் கேட்டதை நீ கொடுத்தியா, அதே போல எங்களுக்கு நீ தருவாயாக என்று ஒரு அழகான ஒரு இதை கொண்டு நாம கேட்கிறோம். இத நமக்கு இந்த மாதிரி இதை படி சொல்லி தந்தவர் யாரு, அவளை கொண்டு கேட்கறது குத்துபுல் அக்பர் ரோதுல சேனா அபுல் சாதிமான சொன்னா, உங்களுக்கு ஹாஜத்துகள் என்னமா இருந்தா கொஞ்சம் அபு அஹமது அஸ்ஸாலி இமாம் நாயகம் அவளை கொண்டு வசீலா தேடுங்க, நிச்சயமா கிடைக்கும். அப்படி பொறுமையான மனுஷன் சொல்லி சொன்னாங்க. விளங்குதா? அது போல 100 டைம் பின்னுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது ஹாஜத்து இருந்தா அல்லாஹ் தஆலா இடத்துல என்ன கொண்டு கேளுங்க, என்ன கொண்டு கேளுங்க, அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைப்பான்னு சொல்லு. அப்ப அல்லாஹ்ட்ட கேளுங்க, துவா கேளுங்க சொல்றவன் யோக்கியன்னு சொல்றது வழி இல்லை. ஏன்னா இப்போ ஆயுத போய் நல்லா கொடுப்பாரு, ரமதான்ல கொடுப்பாரு கூட வரணும். யாரும் அங்க போங்க, பள்ளி இவரு கொடுங்க அண்ணா, அல்லது தியாகத்தை அரசாங்கம் கொடுப்பாங்க, போய் கேளுங்க கேளுங்கன்னு சொல்றது அப்படி சிறப்புக்குள்ளது இல்லை. அது ஒரு மரியாதை இருக்குன்னு சொன்னா ஆயுத பாய்க்கு சொல்லுங்க அண்ணா, ஆயுத பாய்க்கு நான் அனுப்பி வச்சேன்னு சொல்லுங்க அண்ணா, ஒரு புள்ள சொல்லணும். சரிதானே? சரிதானே? போய் ஜியாவது எங்களுக்கு அவங்கள்ட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன குரான் மில்லத்து மோலை சொன்னா விளங்கும். அதான் அவரு மோலைண்டா அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க, எங்களோட பிரச்சனைகள்ட்ட உங்கள்கிட்ட சொன்னா அது உங்க மூலமா தடவை வழி ஏற்படுத்துவானே சொன்னா, அதான் அப்படியா என்ன பிரச்சனைன்னு கேட்ட கொடுத்தா அப்ப அல்லாட்ட கேள்வி, அல்லாட்ட நீ என்ன சொல்ற, தெய்யோட்ட கேள்வி திங்கிறோம் சொன்ன சமான ஆளுக்கு சொல்லுவாங்க. என்ன கிறிஸ்தாவை சொல்லுவாங்க, ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிடுங்க, ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிடுங்கன்னு யாரு சொல்லுங்க. ஆண்டவன்ட்ட ஆகிதான் என்ன கொண்டு கேளுப்பா. என்ன நம்ம காடை நம்மளோட பிளட் பேட போடு அவருக்கு உண்மையான அது போல அப்படிதான் சொன்னா சேனா கொஞ்சத்துல அஸ்ஸாலி இமாம் நாயகத்தை அவளை கொண்டு வசீலா தேடுங்க, நிறைய கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னான். அது போல சொன்னா உங்களுக்கு வேணும்னா எம்பேரும் யூஸ் பண்ணி கேளுங்க, என்ன கிடைக்கும். அதுக்குதான் நம்ம ஓனா யா அல்லா யா ஒலி இருளான்னு ஷாதிரி சொல்லி, யா அல்லா யா ஒலி, அல்லாவே நீ தான் ஒலிங்கிற கார்டியன், இருளான்னு ஷாதிரி சாதுலா தேசத்துல வந்த நாதாக்கள். இன்னும் மட்டும் இல்ல ஷாதுன் லீ எனக்கு கிடைப்பதற்கரிய மாணிக்கம்னு சொன்னிய. அப்படி சாரியமா கேட்டா என்னப்பா சாதிரின்னு சொல்றா. என்ன இப்போ நாயகத்து ஜீலானி தான் அர்த்தம் ஜீலால பிறந்தாங்க. என்ன பகதாதியில அர்த்தம் இருக்கு, பகதாதுல காஜா சாஹிப் சஞ்சரின்னு சொல்றோம், சஞ்சரிங்கிற ஊர்ல பிறந்தாங்க. என்ன அஜ்மீரி சொன்னா அஜ்மீர் சைடுல மறைஞ்சாங்க. என்ன என்னப்பா என்ன கொண்டு சாதிரின்னு சொல்லி சாதிலால கொண்டு நடக்கிறியோ ஐயோ முத பெருசாங்க அங்கதான் ஆரம்பிச்சேன். அதனாலயா இந்த சாதினி அங்க வச்சு நான் அந்த ஊர்ல பிறக்கலையே, ஒருவேளை அங்கேயா சாதினின்னு. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்ன ஷாதுன் லீ, ஷாதுன்னா வெரி வெரி ரேர். பொம்மை போல ஆள்லாம் நமக்கு கிடைக்கிறது எப்படி? பொம்போல மாடு எத்தனை ஆயிரம் வேணாலும் எடுக்கலாம். கொம்போல குதிரை இருக்குதுன்னு சொன்னா குதிரைக்கா கொம்பா, கொம்போல குதிரைக்கா
யூனிக் தான். பார்த்தா உடனே பிபிசி சிஎன்லாம் வந்துடும். இது வயிற்று குதிரை இருக்குது. ஆமா ஆர்சி அவன் சொல்லி பார்ப்பான் ஆர்டிபிஷியல் ஆபரேஷன் ஒட்டி வச்சுக்கிறான். இல்லை இட் இஸ் நேச்சர் நேச்சர். அப்புறம் இங்கப்பா நீங்க சாப்பிடுச்சிருக்கோம் நாங்க வச்சுக்கிறோமே வெரி வெரி ரேர். கோப்போல குதிரைன்னு எப்படிக்கும் அதை போல கிடைப்பதற்கு அரிய வெரி வெரி ரேர். ஷாதுலி சொல்லி ஷேகினா சொரா ஷாதுலி. அப்புறம் ஷேகினல் பாதுலி அவர் செலவு செய்யக்கூடியவர்கள். பாதுல செலவு செய்யக்கூடிய என்னதா பணங்காசு மட்டும் இல்ல, பணங்காசையும் செலவு செய்வாங்க. மக்சத சாயிலி நாடிவர்கள் கேட்கறவங்களே நாட்டை தட்டுதான். ஒரு ஆள் வருவாரு, அவங்களுக்கு சீமான் ஆக்கி வைப்பான். அவர் சொல்ல அச்சரது எனக்கு சீமான் ஆக்கி வச்சு எனக்கே 10-15 கோடிக்கு மேல இருக்கு அச்சரது. ஒரு பிள்ளை இல்லையா, பிள்ளைக்கு துவா செய்யுங்க. அப்ப சொல்ல அச்சரது அண்ணன் பொருளாதார பிரச்சனை இல்லை, சிறப்ப 15 கோடி 20 கோடிக்கு மேல சொத்துக்கு தான் நந்திக்கிறான், புள்ள பட்டியும் நந்திக்கிறான். ஒரு நிம்மதி இல்லையா, சுகம் இல்லையா. அது ஒன்னு இல்லாட்டா ஒண்ணு செய்யுது வாங்குது அப்படி நச்சுகம் வேணும்னு கேட்கறாங்க. அப்போ அது போல அபுலசன் சாதனியமா செக்கை இஷ்யூ பண்ணுவாங்க. பண்றாங்க கேஷ் செக் இல்ல. அவர் பிள்ளைக்கு கேட்டா சரி புள்ள என்ன விளைஞ்சா அவர் தௌலத்து வேணும், கடன் நீங்கண்டா கடன் கோமருக்கும் மாப்பிள்ளையா இல்மு வரணுமா விளையாக்கணும். அது மக்சத சாயிலி யாரு சுவால் செய்யறாங்கன்னா அவங்களுடைய நாட்டை எடுத்தா அவங்க என்ன இஷ்யூ பண்ணி கொடுப்பாங்க. கத்திசன் சிவராகு இறைவா அவருடைய பரிசுத்த உள்ளமே இன்னும் ஒளிவரை செய்வாயா. மத்திதன் விரோ அவங்களுடைய புடவ பாரத எங்களோட மட்டும் மக்க தலைமுறையை நீடிச்சு வைப்பாயா. ஜெத்திதன் ரிக்ரஹு அவங்களுடைய கராமத்துக்கு நாங்க புதுசா சொல்லிட்டீங்க. அவ்வளவு சாயம் அவளுக்கு இப்படி நடந்துச்சான், அவ்வளவு பஸ் முன்சி நாயத்துக்கு அப்படி நடந்துச்சான். இப்படி நாங்க பழைய கதைகளை பேசிட்டு கூடாது. நாங்க பாக்குறோம் டெய்லி வந்து உழுதே என்னதே ஐலண்ட் பேப்பர் வந்து உழுதே, அப்சர்வர் வந்து உழுது, அதுல வருது எல்லாம் அப்சர்வர் தான் ஐலண்ட் தான் வருது. அது போல தினத்தந்தி தினகரன் என்னது வீரகேசரியா வந்து உழுது வீரகேசரி வருது. பார்த்தா புது ஹெட்டிங்ஸ் புது ஹெட்டிங்ஸா இருக்க இல்லையா. அதை போல நாங்க அவ்வளவு பத்தி கதைக்கணும். என்னது பழைய கராமத்து இல்ல புதிய கராமத்து. நாளுக்கு நான் ஒண்ணு சொன்னோம், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வழி இல்ல. நம்ம அப்படி 3 யாசிவாதி இன்னைக்கு முடிச்சு நடக்கணும் இதே சொன்னேன் பாருங்க. ஒரு மணி நேரம் இருக்குல்ல விஷயம் சால்வா போச்சா எப்படி அப்படி நீங்க ஒண்ணு சொல்லணும். அப்படியா நான் இது சொல்லி மகன் நடந்தேன். ஜெத்தி தான் விக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பேச்சை நான் புதுசா சொல்லிட்டு இருக்கணும். ஆஜிலையும் வாஜிலும் இம்மையிலும் மறுமையிலும் சொல்லி தெரிஞ்சா. இதை சொன்னவா மாபெரும் காதிரியா தெரிவிக்காவடி ஷேக் அவங்க மேல மௌலத கோர்வை செய்து கடைசியில வச்சா யாரு அல்லாமா மாப்பிள்ளை போய் ஆலிம் ஒலியுல்லா அவங்களுடைய இதுல சொல்றா மௌலதுல சொல்றா இதா தகர்த்தல் ஜீலிய கது தகர்த்தல் ஷாதிலிய இதா தகர்த்தல் ஷாதிலிய கது தகர்த்தல் ஜீலி. நீ எப்ப ஓதுலா நாயத்தை பத்தி பேசிட்டேன்னு நினைச்சிட்டியா கண்டிப்பா அபுலசன் சாதிமாவை பத்தி பேசிட்டாப்பா. எப்ப அபுலசன் சாதிமாவை பத்தி பேசினியா ஓது நாயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறான் கிளங்குதா அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப என்ன கல்புனா வாஹிதும் எங்களுடைய பெயர்கள் வித்தியாசப்படலாம், கோலங்கள் வித்தியாசப்படலாம். ஒரு ஆள் அரபியா இருப்பா, ஒரு ஆள் அஜிமியா இருக்கலாம், ஒரு ஆள் நெட்டையா இருப்பா, ஒரு ஆள் கட்டையா இருப்பா, ஒரு ஆள் சிங்களம் பேசலாம் தாய் பாச, ஒரு ஆள் தமிழ், ஒரு ஆள் உருது. ஆனா விலாயத்துறை அமைப்புல போனவங்களுக்கு கல்புனா வாஹிதும் எங்களுடைய அந்தரங்கம் நெட்வொர்க் இருக்குத இன்டர்நெட். வீட்டுல போன் இருக்கும், இங்க ஒரு போன் அடிக்கும், பாத்ரூம்ல ஒன்னு அடிக்கும், மேல ஒரு போன் நிற்கும். நம்பர் எத்தனை நம்பரு? ஒரே நம்பர் தான். ஒரு நம்பருக்கு எத்தனை போனு ஏன் டக்குன்னு எடுக்கணுமே தெரிஞ்சா. அத போல கல்புனா வாகிதம் சொல்லி ஆமா அவ சொன்னாங்கன்னு தான் நம்ம சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல அந்த காலத்திலேயே இந்த காலத்து வரைக்கும் எங்க சேகனா ஓதுனா அம்பா நாயர் அவரு கூட சேத் அப்துல் ரஹ்மான் புகாரி மான சேகனா குத்புனா முகமது சுலைமர் பாலி இல்லா இல்லாதும் அது போல ஆனா செய்தி வித்தியாசம் இல்ல நாதாக்கள் கூட எல்லாரும் என்ன சொன்னா இவர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லத்தை பார்த்து வைக்கிற பேச்சு வைக்கிற உடம்பிக்கிற சொன்னாங்க. சரி நான் அபுலசன் சாலிமா சரித்திரத்தை பார்த்தா இருக்கும். அபுலசன் சாலிமா நான் ஒரு நாள் சுபு தொழித்து போனா பஜார்ல இப்ப ஷேபத்மா அப்பா பள்ளிக்கு போகல சுத்தி வர நிறைய பக்கீர்கள் இருக்காளா இல்லையா. அது போல மிஸ்கிங்க யார்ட்டையுமே கேட்கறது இல்லை. இங்க உள்ள மிஸ்கினா தாத்தான்னு கேட்கறோம். அவங்க எல்லாம் வெரி அல்லாஹ் தஆலா உத்தரவாக்கி முஸ்ஸலாத்
பார்த்து சகா தொழுவுங்க, ஏழையில கொடுங்கன்னு சொல்லிக்கிறானே. அதுபோல் தொழுவுற மக்கள் ஒரு வசதி வாட்டு உள்ளவங்களா இருந்தா அவங்களால அவங்க செலவழிக்கு மேல என்னமா இருந்தா நம்ம சகோதரர் நமக்கு என்னதா தருவாங்க வாங்குவாங்கன்னு சொல்லி உட்காந்துப்பாங்களோ, யாரையும் கை நீட்டிக்கல. இப்படி பக்கீர்கள் கூட்டம் ஜாஸ்தி உட்காந்துச்சு. இவ பார்த்தா பசியில வாட்ட முகத்துல தெரியுது. களைப்பும் அது இதுவும். அப்படிதான் சாரி மாமி பார்த்தேன். 10-15 பேர் இருக்கிறான். ரொட்டி கடை போட்டு விஷயமா போட்டுக்கிறான் காடியில. மெதுவா எவ்வளவு பால் கேட்டா ரொட்டியா பொண்ணு இவ்வளவுதான் சொல்லிட்டான். எவ்வளவு ஒரு ரொட்டி 10 ரூபான்னு சொன்னீங்க. பரிசை பார்த்தா 100 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய் இருக்கு. அப்ப 100 பேர் கொடுத்துடலாம்ல 100 ரொட்டி பார்த்து கொடுன்னு எல்லா ரொட்டியும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொன்னா எல்லாரும் பசியில போறோம். அதனால சுக்கர் ஜெசாக்க கிடைச்சோன்னு பிஸ்மில்லாஹ் பிச்சு வீத்திக்கிறான். கடைசியில மைண்ட் நோட்டை கொடுத்தா வேலைக்கு பாக்குறான். அது போல அந்த காலத்துக்கு ஒரு காசை கொடுத்தவன அவன் சொல்றான், என்ன தம்பி செல்லா காசை கொண்டு தந்திக்கிறியா? செல்லா காசை தந்திக்கிறா? உங்கள்கிட்ட வேற மைண்ட் நோட்டு இல்ல, கொடுத்தது ஒரு நோட்டு தான் மைண்ட் நோட்டு, மற்றெல்லாம் பள்ளத்தில் உள்ளது. செலவு மைண்ட் நோட்டுல தொகை. இவளுக்கு சொக்கா போச்சு. ஆனா சொன்ன அவோ கையெல்லாம் பதறான். 15 வயசு பொடியா யாரு அப்படி சாரிமா வேற செலவு வாங்கிக்க நேரம் 15 வயசு பொடியா. இப்படி பார்த்தா உடனே அவளுக்கு இந்த ஏழைகள் பாக்குறான். பாவம் தம்பி மல்லி தின்னுங்கடா பாவம் மாடு செல்லாதீங்க போறான். இது குடிச்சலாடு பார்த்தா பாதி பசியில தில்லச்சா எல்லாரும் பாவம். ஆனா ஆயில வச்சு குறைஞ்சு உடனே அப்படி சரியா பொறுமையா சட்டை கொடுக்கணும். உடனே சட்டையை கலத்தி நீ இதை வச்சுக்கோ, நான் ரூபா தந்துட்டு வாட்சியை கட்டி கொடுக்குற மாதிரி வச்சுக்கிறீங்களா பொறுமையா. அந்த காலத்துல நல்லா பொறுமையான சட்டை அவங்களுக்கு தந்துட்டு வாங்கிக்கிறேன். சட்டையை கலத்தி கையில கொடுத்தா அவன் இப்படி நடக்குது. திடீர்னு ஒரு வயசாக இருந்த என்ன தம்பி என்ன செய்ய என்னப்பா இல்ல அந்த சுட்ட வேணாம் கொடுத்த செல்லாது அதுக்கு தான் சட்டையை எடுத்துக்கிட்டு என் பாபா விட்டு என்னப்பா நீ வேற போட்டுக்கிட்டு செல்லுமாப்பா செல்ல துட்டு தானே வேணாம். ஆமா செல்லுமே தூக்கிட்டு புழுகு போட்டுட்டான். என்ன புழுகு போட்டான். உடனே அந்த அவ பார்த்து சிரிச்சுக்கிட்டு சரி அலி அவ பேர் அலி அப்துல் ஹசன் தான் ஹசன்ங்கிற பிள்ளையோட வாப்பான்னு சரி சோரா அலியா அந்த அப்பா சார் அலியா கரீமாகிய கொடவல்லாகிய அல்லாவுடைய அடியார்களுக்கா நீங்க இருந்து கொடுக்க போனியா? சரி கொடவல்லாகிய அல்லாவுடைய அடியார்கள். அவன் பிளான் தெரபிஸ்ட், அவனுக்கு இல்லாத இருக்கமா என்ன அவனுடைய அடியார்களுக்கு இருந்து கொடுக்க போனீங்களோ சரி சொல்லி ஆளை பார்த்தா ஆளை காணும். என்னடா இன்னைக்கு செல்லாதே இல்லாதுன்னா அந்த மனுஷன் என்னப்பா செல்ல துட்டு தானே எனக்கு கொடுத்தோன்னு வைங்க. ஆமா செல்லும் மறுபயிற்சி இல்ல சேர்ந்தா அது துட்டை நான் தரேன்னு கொடுத்துட்டா பரவாயில்ல. அந்த துட்டை வைங்கிட்டு அந்த மைய நோட்டை தான் வேற நோட்டுனாலும் அர்த்தம். அது என்னப்பா கையில செல்ற நோட்டு தானே செல்லாதான் செல்லும் கொடுத்தா ஆமா செல்லும் அவன் போட்டுட்டு போயிட்டான். இவருக்கு ஒரே குழப்பம். ஆளை பார்த்தா ஆளு காணாம. அப்புறம் இவளுக்கு ஒரே ஆண்டவனே கொஞ்சம் வந்துட்டு போனா அது பெரியமா எனக்கு தெரியுமா ஆள் போயிட்டாள். 100 தடவை அவளை அம்புட்டா நல்லா இருக்குமே என்று ஆளு ஆசைப்பட்டு வாக்கு ஜும்மா நாள் அன்னைக்கு ஜும்மா காலையில தான் நடக்குது. சுபத்துன்னு பார்த்தா ஜும்மா தொலைக்குள்ள அந்த வயசாளி முன்னுக்கு தொழிட்டிக்கிறார். யுவத்தனை பார்த்தான். அவன் அதே சரி என்ன சொல்லி போட்டு ஜும்மா தொழில் முடிஞ்சோன்னா மாலை விட்டுறக்கூடாது மேல சலாம் கொடுத்து சாபா செய்யணும்னு நினைக்கிறோம். அவள் தொழில் முடிஞ்சோடனே அலியா என்ன பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டா அப்படி இருந்துச்சா? ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிய போல இதுனா அவரு கூட கொஞ்சம் என்ன மனசுல நினைச்சுல ஆசைப்பட்டா சொன்னா டென்ஷன கடல்ல அந்த பக்கம் இருந்துட்டீங்கன்னா இங்க இல்ல இங்கேயோ ஒரு இடத்துல அப்ப அல்லாஹ் சொன்னா நீங்க அந்த புள்ள அலி சொன்னா அவர் உங்களை பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாரு. ஜசாக்கா சுக்குரி சொல்லணும் ரொம்ப சொன்ன அவன் தான் சொன்னான். அதான் பார்க்கறதுக்கு வந்தேன் ஏன்னு சொல்லி சொன்ன உடனே அப்பா நீங்க தாங்கன்னு கேட்போம் இல்லையா? ஆனா நான் அப்புல பாஸ் கல்யாணி இப்படி மறக்கான் சொல்லணும் சொல்ல மாட்டேன் அவ்வளவுதான் சொல்லி யாரு அவ சொன்னான். அப்படிதான் சாரி
ஆரம்ப கட்டம் 15 வயசுல பார்த்தேங்க சொரா. இந்த ஆளுக்கு காலத்துல ஆளுஞ்சா மாதிரி சொல்லணும், யூத நம்பிலாம் மௌத்தா போயிடுச்சு, அதெல்லாம் வேற இந்த காலத்து சொல்றவங்களே இவனை தர மாறிக்கிறானே. பிஜே கூட்டம், கூட்டம், தபிலீக் கூட்டம், ஒரு கூட்டம் இருக்குது, எல்லா கூட்டமும் ஒன்னானோ சொல்லிப்பாங்க. அவ அந்த காலத்துல சொன்னேன், அது என்ன அநியா கூட்டம் சொல்லுவான். நான் பாத்திக்கிறப்பா, கைனால முசாக பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன், இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் சொல்லி அப்பா அவசரம். அதுக்கு முன்ன ஓதுல்லா நாயம் சோரா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சந்திச்சு எவ்வளவு பேரும் வந்து அவ்வளோ அப்துல் கயிற என்ன போய் இந்த இடத்துல இங்க வர்றேன் வந்துடுறேன் சரி இருங்கன்னு போனாலே போனா நம்மளா இருந்தா எவ்வளவு நேரம் இருக்கும். ஒரு நாள் பாருங்க 3 வருஷம் அதே இடத்துல இருந்தா. திரும்ப வந்துட்டு இங்கேயமா இருக்கிறேன் சிதை அப்படின்ட்டு போனா மறுபடியும் கதளவுக்கு அது வரைக்கும் அதை போல அப்படி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளோட ரொம்ப இதா இருந்தாங்க. அதோட மட்டும் இல்ல, பின்னுக்கு சொல்லுவா ஷேக் கீர்த்திங்கிறவா எப்ப வந்தாலும் ஓதுலால் நான் எல்லாத்தையும் மஜ்லிஸ்ல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்க பாக்குறவா. கேட்டா எப்ப இங்க வந்தாலும் உங்களை அம்புறேன் இங்க உள்ள தர்பார்ல. அப்போ நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னா மன் அராதல் வலாக அலைஹி பிமுலாஸமதி ஹாதல் மஜ்லிஸ். எவன் தீன் துனியா ஆகிரத்துடைய வெற்றியை நாடுகின்றானோ அவன் இந்த மஜ்லிஸ பத்தி பிடிச்சி இருக்கணும் சொல்லி. ஏன்னா அதனால நான் என்னுடைய நசீப் தீன் துனியா ஆகிரத்தை வெற்றி போடணுமே, அக்கா நான் நீங்க இருக்கணுமா தான் இருக்கிறேன் சொல்லி போய் அப்ப சொல்ற சித்திகாம் பேர்களுக்கு சுல்தான் இவரனவே புத்தியுள்ள கிளறு நபி புகண்ட அப்துல் காதிர். நிறைய பேரு சுதன பேசல சந்திச்சோன்னா அவசரம் ஓதுனாங்க போங்க விட்டு போய் அவங்க மஜ்லிஸ்ல போங்க இரும்பு கேளுங்கன்னு சொல்லுவா. ஒரு தடவை ஓதுலா நான் சிம்மாசனம் போட்டு குறிச்சு போட்டு பேசிட்டீங்களா, திடீர்னு சேர் இருக்க அந்த காலு இப்ப நம்ம இது என்ன டிவி ஸ்டாண்ட்ல தூக்கற இருக்கிறவங்க மைக் ஏத்துறோம் உட்கார்ந்தீங்களே சேர் 4 பக்கம் ஒரு 12 வருஷத்துக்கு மேல போயிடுச்சு. போன உடனே எல்லாரும் பார்த்துட்டீங்க பாத்தங்கன்னு ஒரு குறை கொடுத்தா சொன்னான் உடனே சொன்னான் அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்ராயல் அளவுல சேர்க்கப்பட்டவரே ஆட்சி சிபத்தினால் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல சேர்க்கப்படணும் இந்த பெருசான கேளுங்கன்னு சொல்லி சொல்லணும் கீழே வந்துச்சு. மஜ்லிஸ்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு ஆள் கேட்டேன் நியாயமா என்ன இல்ல பனி இஸ்ராயல்கள் உள்ளவத்தானே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்ராயல் அளவுல சேர்க்கப்பட்டவள பனி இஸ்ராயல் கொடுத்துருவா கேட்டு அவர் நம்ம பிரசங்கம் பண்ணிட்டுக்குள்ள கிழக்கு தென்கோடியில வடகோடி அப்படி ஆள் ஃபிளை பண்ணி பறந்து போயிட்டு இருந்தா. இந்த சப்ஜெக்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், மாரிபா சம்பந்தப்பட்ட இதா இருக்காங்க இல்லையா, அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பா. அதுக்குதான் நான் சத்தம் கொடுத்தேன். இஸ்ராயல் அளவுல சேர்க்கப்பட்டவள ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சேர்க்கப்பட்டவருடைய இந்த பிரசங்கத்தை கேட்கிறீங்களா ஆள் வந்துட்டான். அதுக்குதான் போட்டேன்னு சொல்லி சொன்னான். பிறகுதான் அப்ப கில்லர் நபி அலைஹிஸ்ஸலாத்து ஓதுலா நான் பாத்தியா அபுல் சாதிமம் நாயகர் அதுல இருந்து எப்படி அப்படி சில்சிலா போகுது. காஜா மைனன் பிஸ்தில்லாதன் அவருடைய அவ்வளவு ஹலீஃபா குத்துபுத்தீன் பக்தியாரு காட்டிப்பார். 4 வயசு பொடிய நாட்டுக்கிறான். 4 வயசு மல்லி பாடமா 4 வயசு 4 வயசு 4 மாசம் 4வது நாள் பிள்ளைக்கு 4 வயசு. அவ பேர் அஹ்மத். 4 வயசு 4 மாசம் 4வது நாள் என்ன படம் எழுதணுமே என்று சொல்லி உமா ஆள்கிட்ட கொடுத்து பள்ளி போயிட்டு போய் சொல்லுங்க பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்க. எப்படி கூட்டு போய் சேர்க்க போற நேரத்துல ஒரு ஆள் இருந்தார். ஆதியிலே சீதேவியான புள்ளி ஆதியிலே சீதேவியான பண்ணாங்க கையை பிடிச்சிட்டு வாங்குவாங்க. என்ன இந்த பள்ளியில போகணும் அந்த பள்ளிக்கு கொண்டு கொடுப்போம். அங்க கொண்டு போய் ஆதியிலே சீதேவியானவர் பிடிச்சி ஒழுங்கா அவளை திறமா ஓதி கொடுக்கணும் வாங்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு அவ கொஞ்சம் பேசினான். சரி அப்ப போயிட்டு வரோம் ஏண்டா அவ போன உடனே அந்த மனுஷரை பார்த்து கேட்டா வந்தால வயசாலி அவ்வளவு உங்களுக்கு தெரியுமான்னு. எனக்கு தெரியாது. நான் அங்கேருந்து வர நேரத்துல அவன் உமா சொன்னான் சொந்தக்கார ஆளு முடிச்சு போகணும்னு சொல்லி. எனக்கு தெரியாது இவர் ஆதியிலே சீதேவியான மனிதர் கொண்டாங்கன்னு சொல்லி இவன் வந்து அவன் உமா அந்த வீட்டுல பக்கத்துல உள்ள பண்ணி தான் அனுப்ப சொன்னான். இவன் கொஞ்சம் எட்டிருந்தாலும் நீங்க நான் திறமை ஓதி பண்ணி ஒன்று தந்தா அப்படியா சரின்னு
அவர் வந்தவங்க விஷயம் வரங்காம இருப்பார். அவர் பார்த்தது எதிர்த்தவங்க அம்மாட்ட போய் சொன்ன உடனே நான் உங்களை இந்த பள்ளியில சேர்க்க சொன்னேன், அந்த பள்ளியில ஏன் விட்டின்னு கேட்பான். ஏன்னா புள்ள நடந்து போகணுமே, ரோடு கிராஸ் பண்ணணும், இதாவது பக்கத்துல அது 2 ரோடு கிராஸ் பண்ணி போகணுங்கிற மாதிரி. என்ன சொல்ல எனக்கு ஒன்று விளங்குதே, நீங்க சொன்ன என்ன சொல்ல, அந்த மனுஷன் கொண்டு விட்டாரு, நீங்க கொண்டு உட்காந்துட்டீங்க. உடனே சொன்னா அப்படியா இல்ல என்ன இது சும்மா இல்ல, இது கூழாங்கல் இல்ல, இது ஜெம்மு என்னது டைமண்ட் பீஸ். சும்மா வீதர் கண்ணாடியில திறமா வெட்டணும், வெட்டினா பேர் உடிக்கும். அதுக்குதான் இங்க கொண்டுதான், நீங்க வெட்டுங்களேன்னு சொல்லி ஒப்ப முடியலன்னு கொண்டுதான். ஹயாத்து நபியா மௌலா தம்பி கைய பிடிச்சு கொண்டுதா. ஆமா ஒரு சொல்லி அவங்க உப்பாட சொல்லிடுறோன்னு சொல்லி அப்ப 4 வயசு பிள்ளைக்கு நேரத்துல யார பண்ணி பிடிச்சா காஜா குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி நாயர் தான். அப்ப காஜா சேவை பிடிச்சாலும் அவ்வளவு பிடிச்சாலும் சுல்தான் நாயர் பிடிச்சாலும் கேட்டுட்டீங்க. ஒரு பாட சோத்துக்கு ஒரு சோறு, பின்னுக்கு ஒரு ஆளை பிடிச்சாங்கன்னு முன்னுக்கு ஆளை பிடிச்சதா கலைஞ்சாச்சு. சரி இப்படி இருப்பா. அப்போ அப்புறம் கல்வத் மாப்பிள்ளை பான்சனா எல்லாத்தனும் கல்வத் நான் ஹுசை கொண்டு போற நேரத்துல ஒரு பக்கம் சடை போட ஒரு ஆளுது, பிறவி செல்வம் பிறவி செல்வம் பிறவி செல்வம் பிறவி செல்வம் பாக்குறதுக்கு கொடுத்து வச்சுக்கணுமே. பிறவி செல்வத்தை அப்படி கெட்டி பிடிச்சி வந்து முத்தம் கொஞ்சிட்டு பிறவி செல்வம் பிறவிலே செல்வம் அப்படி சொல்லிட்டு அப்படி போனா என்ன கல்வத்து நான் எல்லாம் சொன்னா, எனக்கு 5 வயசு இருக்கும். நாகூர் பார்க்க போனோம்ல, அப்போ நாகூர் சைடுல பிறவி செல்வம் காப்பாடு சொல்லி பிறவி செல்வம் பிறவிலே பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போயிட்டாங்க சொல்லி விளங்குதா. அப்ப அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பக்கத்துல ஒரு மோலான சின்ன வயசுக்கார அவளுதான் இருந்தா. சரி பார்த்தங்களா அவளுடைய பிள்ளையா இருக்கா வாங்குறான்னு சொல்லி அங்க வந்த இடத்துல ஒரு துர்கா போற ஒண்ணுக்கு வந்துட்டான். சரி சாதா போய் நம்ம போத்துவோம்ல, ஏதோ பைத்திய சொல்லலாம், அதெல்லாம் ஓதி போரெல்லாம் போத்திட்டு சரி எல்லாம் சங்கம் ஒண்ணு சொல்லிட்டு போய் அவர் 2 நாள் திரும்ப அடுத்த நாள் என்ன பார்க்கணும் என்ன பார்க்கணும் பிள்ளைய சொன்னா, அன்னைக்கு வந்தால போலானா அவர் யாருக்கு முடிச்சு போகல போல இல்லையா, உங்களை பார்த்துட்டு தான் போகணும், உங்களை பேசணுமா. திரும்ப இங்க வந்துட்டு அவ சொன்னா கொஞ்சம் தனியா பேசணும். போய் பேசக்குள்ள என்ன சொல்றா, பெரிய வலிய இடம் முடிஞ்சது, வலியா இடம். சரி இல்ல நீங்க போத்த நேரத்துல இந்த ஊர்ல ஹயாத் ஆகிக்கிற அவுளியாக்கள் மறைஞ்ச அவுளியாக்கள் எல்லாரும் கடல்ல வச்சா போத்தினிய. ஆனா ஒரு அதிசயமான வளமைக்கு மாற்றமான விஷயத்த பார்த்தேன். என்னன்னா அந்த மூப்பர் ஹில்ல பேரை சில அவங்க இருந்தா நான் அவ்வளவு கல்வத்தை தவிர வேற எங்கேயும் பார்த்தத இல்ல. என்னுடைய கல்வத்துல இருக்கிறதா ரூம்ல கல்வத்திலேயே தான் வருவாங்க. அதை தவிர வேற எந்த பிரதேசத்தையும் எங்கேயும் பார்த்ததே இல்லை. அவ்வளவு மனசுல பார்த்தேன். அவ்வளவு இப்படி உட்கார்ந்து சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தாட. அதை பார்த்தா லேசான வலிய இடம் சொல்லி சுக்குர் சொல்லிட்டு போற மாதிரி தான் வந்தேன். அதான் ஆமா அது வலிய இடம் தான், சும்மா இல்ல குத்துவே முடிஞ்சுன்னு சொல்லி எல்லா குத்துவமாக நாதாக்கள் எல்லாருடைய உருசும் பாரு அவ மட்டும் இல்ல, அவளோட ஆபாக்களா வந்தவா அவளுடைய அதுபோல அபுல் சாஜிமாம் அவளோட ஆபாக்களா வந்தவா அவளுடைய பிள்ளைகளா வந்தோம். அதுபோல எல்லா நாதாக்களையும் அங்க கொண்டாடுறோம். பௌத நாயத்திரி மஜ்லிஸ் ஆச்சு சொல்லிக்கிறாள். அராதல் பலாக சொல்லிக்கிறாள் இல்லையா, வந்திக்கிறான். நான் அதுக்குதான் சொல்லிட்டு போகணும். சரி அப்ப மெதுவா ஒரு தடவை சொன்ன நாம சும்மா எத்தனை தடவை பார்த்து சூரத்து பாத்தியாவுடைய ஹருபுடைய எண்ணிக்கை பார்த்திக்கிறேன். சூரத்து பாத்தியார ஹருபுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட விஷயம் சேர்த்து பார்த்தா 120. அந்த ஹருப்பு வர நேரத்துல 129 28 ஹருப்பு ஒவ்வொரு நேரத்தும் ஒரு டிசைனா பைசாலியா சின்ன புள்ளியா பெரியவங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்திங்களா. அதனால நம்மட இது இன்னைக்கு கூட ஒரு பிள்ளை சொல்லி சார் தெரிஞ்சுக்கணும்.
அடுத்த 2 நாளைக்கு ஆனால் சுகர் சொல்லி சாதாத்துக்கு போட்ட வாகனத்தில் போயிட்டு தீனு பார்த்தா கவுத்துள்ள அப்படியே திடீர்னு பண்ணாங்களே கவுத்துள்ள தீனு பார்த்து பட்டு நாய் சொல்லாச்சு யார் ரெண்டையும் பார்த்துட்டு கூட்டுக்கு வந்தோம். குத்தியா முடிஞ்ச புள்ளியில் வரோம் வந்த அன்னைக்கு எல்லாரும் வரா குத்தியா முடிஞ்ச புள்ளியில் வரும் புள்ளியில் குத்தியா முடிஞ்ச புள்ளியில் ரசூலுல்லாஹ் வந்தா குத்தியா முடிஞ்ச புள்ளி வருவார் என்ன குத்தியா முடிஞ்ச புள்ளியில் வந்தா ரசூலுல்லாஹ் வந்துருவா அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தேன். சுக்குருக்கு சொல்லிட்டு போவான்னு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு வந்து சொல்லிட்டு போறாங்க தெரியுதா. அதனால சகோதரர்களை நம்முடைய இது ஷேகுமார்களை ஒட்டி போயிட்டே இருக்கும். ஆமா அவளை கொண்டாடுறது முஹப்பத் வைக்கிறதுனால அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கும் வஃபாத்துக்கு முன்னால அவளை பார்க்கக்கூடிய நசீபை நமக்கு நலமாகி தருவான். தெரிஞ்சா இது லேசான விஷயம் இல்லை. அவளை பத்தி சொல்றா அபுல் அப்பாஸ் பல்யான் இப்னு மல்கான் ஹல்லர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அபுல் அப்பாஸ் பல்யான் இப்னு மல்கான் ஹல்லர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி யாரு அபுல் அப்பாஸ் என்ற அப்பா பல்யான் இப்னு மல்கான் அவருடைய பேரு என்ன பட்டம் எங்க போய் உட்கார்ந்தோம் பாலகணத்துல போய் உட்கார்ந்தா சடான்னு சுத்தி வர பசுமையா புல் படங்கள் அதன் புல் அந்த அளவு ஹயாத்து எல்லாம் பசுமையா இருக்கு. அதனால இப்படி யாரு அறிஞ்சு வச்சுக்கிறாளோ அவளை சக்கராத்துல மறைய போற நேரத்துல ஒசுவா செய்தான் வரமாட்டான். செய்தான் அவ நம்மளை தெரிஞ்ச போய் வாய்து வாய் கூட்டாலும் எல்லாம் போட்டு வச்சுலாம் எல்லாம் சொல்லிட்டு வா. ரொம்ப முகப்பத்து வச்சு ஒருத்தன பாப்பா இங்க யாரு பாப்பாவா யாரு கொஞ்சாதி பேர் என்ன பிள்ளை யாரு இன்னும் ரொம்ப நெருக்கமா இருந்தா ரொம்ப நெருங்கினவளுக்கு தான் அவ வீட்டுக்கார பேர் என்னன்னு தெரிஞ்சது தானே. அவ மகனாரு மகளார் பேரே தெரியும். அவளோட பாப்பாக்குள்ள மற்றவங்க சிராமலிங்கம் சிராமலிங்கம் சிராம்பா கொஞ்சம் ரொம்ப நெருங்கி போற வீட்டுக்கு போவா. போனா அந்த கொஞ்சம் டீ வாங்க வாங்க நானும் வாங்க டீ குடிக்குவாங்க. அவன் பேகத்திர பேர் என்ன தெரியும். புள்ள குட்டியின் பேர் என்ன அவ பாப்பாவுமா தெரியும். அது போல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பல்யான் இப்னு மல்கான் பல்யான் அவளுடைய பல்யான் இருக்க மல்கான் அவளுமா பல்யான் சொல்லி விளங்கிக்கிறான். அவ மகனார் பேரு அப்பாஸ். அதனால அபுல் அப்பாஸ் என்ன சொல்லுரு போட்டான். இதை யாரு இறங்கி வச்சுக்கிறானோ அவனுக்கு பார்த்த நேரத்துல சக்கராத்துல தஸ்பீஸ் சைத்தானுடைய சேத்தான் அந்த போய் தலையெழுத்து வைக்க மாட்டான்னு அதுக்குதான் பாய் ஆமா எந்த நேரத்தோட பத்தி பேசி அடிக்கடி பேச்சு வர்றதை பார்த்தானிக்கு ஒரு ஸ்ரீலங்கால ஜாஸ்தியா சுத்திட்டு இருப்பாங்க பாரியா சேகநாஜ் ஏன்னா பேச்சு எடுத்தா அங்க இருப்பா. அவ வந்ததுனாலதான் பேச்சு எடுக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்களா. ஏதாவது வந்தா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதனால சகோதரர்களை இந்த மாதிரி இருக்கு. ரப்பி ஸல்லி அலன் நபியி வஸல்லிம் வஅலல் ஆலி வல் இமாம் அப்துல்லாஹ் முஹியத்தீன். ரப்பி ஸல்லி அலன் நபியி வஸல்லிம் வஅலல் ஆலி வல் இமாம் அப்துல்லாஹ் முஹியத்தீன். ரப்பி ஸல்லி அலன் நபியி இன்னைக்கு சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மது கபீர் ரிஃபாய் ரலியல்லாஹு அவருடைய பேத்தியுடைய கந்தூரி பேத்தி அவருடைய பேத்தி நம்ம ஸ்ரீலங்கா பேத்தி இங்க உள்ளவா இங்க பட்டுப்பட்டி தானே வெள்ளை படிக்காம எங்க வெளிப்பட்டி என்ன பட்டி வெளிப்பட்டியில மறைஞ்சு வாழ்றாங்க. எல்லாம் பக்கத்துல மறைஞ்சு வந்தா 10-20 வருஷம் எத்தனை வருஷம் இருக்கும் எல்லாம் 10-20 வருஷம் தானே இருக்கும். 30 வருஷம்னா பார்த்து இப்போ வந்தானே. நான் உங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து எத்தனையோ வருஷம் ஆகுது. ஒரு ஆள் கேட்டார் ரொம்ப இங்கேயே போயிடுச்சு போடுங்கன்னு சொன்னான். அப்போ நாங்கெல்லாம் இங்கே வந்த போது தான் இப்போ மறைஞ்சிக்கிறா சொன்னான். சித்தி ஃபாதா ரலியல்லாஹு தஆலா சுல்தான் நாயகர் பேத்தியில் உள்ளவா அவ மகனாரு அலே அவளை தம்பி செய்த காலி மோலானா அவ பிள்ளைய செய்தனி மோலானான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்களோட குழந்தைட்டுப்பா அக்ஷபந்தியா மோலான சேகநாசி மலக்கான் எல்லாம் பாப்பா பேப்பரோட ஒரு தடவை கை மோதிரெல்லாம் போட்டு பேப்பர்லாம் வந்துச்சு தேதின்னு வருவா. அவளோட மாமி ஒரு தடவை சொன்னா தம்பி வந்தவன பிள்ளைன்னு சொல்லிக்கிறா. இந்த மாதிரி இந்த நேரம் சரியா 19
தம்பி கூட தம்பி புடவை புதுசா புடவை எடுத்துட்டாங்களா புடவையா பெரிய மனுச்சு தானே வெள்ளை புடவை தானே எடுக்க போறோம்னா புடவை எடுத்துட்டாங்கன்னா அவர் சொல்லிட்டா என்ன அதான் நாளைக்கே பார்த்து எடுக்கலாமா என்ன அவசரம் என்ன நாளைக்கா கவனு புடவை கவனு புடவையா யாருக்கு இன்னைக்கு மறையினப்பா போய் புடவை வாங்கிட்டு வந்த உடனே சொன்னா இது தண்ணியில முக்கி என்ன துவைச்சி நல்ல புது துணி தானே தண்ணியில போட்டு அலசி வெயில காய போட்டு ஆமா ஒரு ஐக்கணும் இல்ல பிடிச்சாயிருந்தாலும் வந்தவன் எத்தனையா வருவான் முஸ்லீம் மட்டும் வர முஸ்லிக்கிடுவான் எவ்வளவு எத்தனை துணி இப்படி பிடிச்சி பார்ப்பான் அவன் ஒருத்தர் மஞ்சள் கையை கள்ளி போட மாட்டானா ஏன்னா எப்படி துப்ப பொருள் முஸ்லிக்கு நஜஸ்ன்னு இருக்குது காப்பிடும் அது இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய கழுவிட்டா சரி எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு எல்லா பொருளையும் சொல்லுங்க தாய் சொல்லுங்க மறைய போறான் லொகரை பின்னும் அசருக்கு முந்தி எல்லாரும் நோம்பு நேரம் தானே எல்லாம் பெத்தா மறைய போறா செய்து வாங்கம்மா பெரியம்மா மறைய போறா அவ்வளோ பேர் வந்துட்டா எல்லாம் உட்காந்தோன்னு சொன்னோம் சரி அவ்வளோ இருக்கா நீ என்ன மாதிரி உன் மனசுக்கு படுத்து முடியா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க நான் உங்களை ஏதாவது பேசியிருந்தா சத்தம் போட்டிருந்தாலும் உங்கள்கிட்ட ஏன்னா அதை போடுறதுக்கு தான் இது பண்ணியிருப்பேன் மற்றபடி ஒன்றும் இல்லை என்ன சொல்லிட்டு சரி வந்தவரை வளர்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சரி உட்காரணும் எல்லாம் சீக்கிரம் செய்து இருக்கிறாயா அப்போ திடீர்னு சொன்னாங்க வாப்பா அவர்களை சரி அப்பா வந்துட்டாலே சார் வந்துட்டால எல்லாம் சொல்லி ஒரு ஆளை சொல்லல சார் ஈமானோட இஸ்லாத்தோட மறையணுமே இல்லைங்களா ஈமானோட இஸ்லாத்தோட மறையணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாரும் இன்னைக்கு செஞ்சுக்கிறான் அசராவும் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு கல்வியை கட்டிட்டு மறைஞ்சிட்டாக சுற்றி வரணும் நான் அவர் தம்பி செய்த வேலைக்கு போனா அவர்கிட்ட அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேங்கன்னு தான் யாருக்கணும் யாருக்கும் நாசம் வந்துடணும் வந்து முக வேலை பார்க்கணும் ஜும்மாக்கு பார்த்து வரைக்கும் அடியா முக வேலை பாருங்க அப்போ முகத்தை செஞ்சா நல்லா கலையா பிரகாசமாக இருக்கணும் நீங்கள் அதி செய்யணும் வாரத்துக்கு ஒருக்கவாது முகம் துடைக்கணும் வியாழக்கிழமை வந்துடுவார் அந்த வியாழக்கிழமை வந்தோடனே தம்பி எதாவது துண்டா முடிச்சு அந்த பொட்டியை பிடிங்கணும் சொல்லணுங்க பொட்டி அடி ஆமாம் கொண்டு போ உங்களுக்கு இன்னும் தேவைப்படாதா வேற பொட்டி வரக்கூடாது சொல்லுவாங்களேன் ஏன்னு சொல்லிட்டா வியாழக்கிழமை கொடுத்துட்டா வச்சுக்கிடா வியாழக்கிழமை வரைக்கும் பார்த்தாவோ ஆளு மறைஞ்சாச்சு ஏன்னா மறைஞ்சா மறைஞ்சு அவ மகனார் செய்தடி போகலன்னா இங்க வருவான்னு சொன்னா அவ நம்ம பீமா அசரவு அவ வீட்டுல தான் வந்தா போற தங்கிக்கணும் உனக்கு கொஞ்சம் அவசரமாயிடும் சுலைமான் கொண்டு போகணும் போகலையா ஓமா வேண்டிய இஸ்லாம் அலையா இஸ்ராயல் இஸ்லாம் அலை இஸ்ராயல் இஸ்லாம் இஸ்லாம் அலை இஸ்ராயல் இஸ்லாம் வர நடக்கிறான் என்னப்பா இஸ்லாம் அலை இஸ்ராயல் கூட்டு போறதுக்கு மீன் படுத்துக்கலாம் கனிமா வருவா இது கேட்கிறா நம்ம அங்கதான் கொண்டு போயிருக்கோம் ஆண்டு சொல்லி போனார் விளங்கிச்சா அப்படித்தான் சுல்தான் அரபி செய்தா அப்படின்னு கேட்கிறா பள்ளிகாரு அப்படி கூட உங்களுக்கு அப்பாங்க அணைஞ்சா நான் சொல்லி செய்த காரியமெல்லாம் அப்பா இவா சித்தி இவாதா அப்பாட தாத்தா இன்னைக்கு அவ்வளவு வந்து சேர்ந்திக்கிறாள் சரியா நாம இன்விடேஷன் கொடுக்கல இன்னைக்கு 19 வாங்கன்னு சொல்லல அவ பிள்ளையா வாடி கூட்டிக்கிறா அவளை பார்த்த உடனே எனக்கு உண்மையில சொல்லணும் இன்னைக்கா சித்தி வாதாட சப்ஜெக்டே இன்னைக்கு டோட்டலியா இன்னைக்கு இவ்வளவு பார்த்த உடனே யாவும் வந்து அன்னைக்கு சித்தி வாதா பர 19 ஆச்சா இவ்வளவு பார்த்த உடனே அந்த யாவும் சரி அப்படி இருக்குது அதனால நாம சேகமாரிகளை புடிச்சு கொண்டாடுறதுல ஒரு பலன் என்னன்னு சொன்னா எப்படி இருந்தாலும் தெரியும் மறைய போற நேரத்துக்கு முன்னால ஏன்னா அவங்களுடைய இது நமக்கு வரும் அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான் இப்ப அம்மா எங்கான கர்ரபீன் ரோகும் ரைஹானும் ஜன்னத்து ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் அப்படிதான் இருக்குது எப்படி இருக்குது 3 விதமா இருக்குது விஐபி இன்னும் பிரமுகர்களுடைய வர்க்கான்னு ஒண்ணு இருக்குது வெளிநாட்டு நாம் பிரதமர் மற்ற அரசாங்க சம்பந்தப்பட்டாலும் விஐபின்னு வந்து அப்படி வந்து அவங்க இது ஒண்ணு இன்னொன்னு டூரிஸ்ட் ஃபாரின் பாஸ்போர்ட் ஹோல்டர் செலுத்தன டொமஸ்டிக் இருக்கா இல்லையா பாஸ்போர்ட் ஃபாரின் பாஸ்போர்ட் தனியாக கவுண்டர் போட்டீங்கன்னா டொமஸ்டிக்னு வந்துடும் ஃபாரினர்ஸ்லாம் வந்தால் அவங்களுக்கு கஸ்டம்ஸ் மற்ற ரெண்டு ஒன்று கேட்பாங்க ஒன்றுங்கள திரும்பி சேனல் வழியா போகிறோம் மற்றவங்க எங்கள் பிள்ளைகள் வந்தால் டியூட்டி எப்படி குடிச்சு ஒன்றும் இல்லையா அப்படி சொல்லி போவாங்க டியூட்டி எப்படி குடிச்சாருன்னா ரெட் சேனலில் போய் டியூட்டி கட்டிட்டு போவாங்க இல்லையா இல்லையா அப்போ அல்லாவும் சொல்கிறான்
துனியாவுக்கு எப்படி வாழ்ந்தாலும் மறைய போற நேரத்துல 3 கூட்டம் தான், 3 கேட்டு. இப்போ அம்மா எங்கான கர்ரபீன் ரவுஹும் ரைஹானும் ஜன்னத்து நை. நீங்க அல்லாவுக்கு முகர்ரபீன்கள் அன்பியாக்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவுலியாக்கள் இதுவான அல்லாஹ் தஆலா அலைஹிம் அஜ்மஈன் இந்த கூட்டத்தில் உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் ரவுஹ் ரைஹான்கிற செங்கம்பல வர உங்களுக்கு இருக்குது. இப்போ அம்மா எங்கான அஸ்ஸாபுல் யமீன் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அஸ்ஸாபுல் யமீன் சொல்ல கூட்டமா இருந்தால் சலாம் லக மின் அஸ்ஸாபில் யமீன். சொர்க்கத்துக்கு சென்றால் உங்களுடைய முன்னோர்களான நாதர், உங்களுடைய பாட்டன் கூட்டன் பெற்றோர் மற்றவங்க கருத்துலேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு, ஒரு சலாம், நாங்கள் வருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க வந்துடும். இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரோம்னா வாய்க்கு கேள்வி அப்படியா 15 ரூபா சொல்லுங்களா ஃபோன் போட்டா, ஏன் எங்கே போறியா பஸ் எடுத்து வரலாம்ப்பா. அப்போ யாராவது ஒரு ஆளுக்கு வகப்பான ஆளுக்கு சொன்னால் எப்போ வரையா நான் வந்துடுறேன்னே நான் கொண்டு வந்தார் யார் நான் எத்தனை பேர் சிறுசா ஒன்றா பெருசா லக்கேஜ் இருக்கா அவ்வளோ நீங்கள் தனியாக வரல ஃபேமிலியோட வரல கார் போதுமா வேணும் என்ன அதை போல அவங்க தெரிந்தாலே. இப்போ அம்மா என் நம்ம கத்திக்கினா வாலி களிமா ஒத்துக்கொள்ளாத நான் வடிகட்ட கூட்டம் லாலி. இப்போ அம்மா என் கத்தி பொய்யர்களா லாலிங்களா தான் நெருப்பு தண்ணியை வச்சு அடி தசில நரகத்தில் ஒடி சேர்க்கிற வரைக்கும் அடின்னு சொல்லணும் விலங்குதா. அதனால அல்லாவோட ரஹ்மத்தை கொண்டு நாம் இந்த 2 கூட்டத்தில் தான் இருப்போம். முகர்ரபீன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்ல அஸ்ஸாபுல் யமீன் சொல்லக்கூடிய கூட்டத்தில் தான் நம்ம சுன்னத் வல் ஜமாஅத் மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தில் நம்ம தனிப்படுத்தி எங்களுடைய இதோ சங்கையான ரமலானுடைய நடுப்பத்துடைய இறுதியில் இருந்து கொண்டிருக்கிற எங்களுடைய குற்றங்குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களுக்கு தௌபத் நஸ்வா தந்து இந்த நடுப்பத்தும் சங்கையான முறையில் எங்களை விட்டு விடைவிட்டு படிச்சுவாங்க. அடுத்து வரக்கூடிய பத்தாகி இதுக்கு மினன் நார் நரக வேதனையை விட்டு நரகத்தை விட்டு விடுதலை பெறக்கூடிய அந்த பத்தினும் அதையும் சம்பூர்ணமாக பெறக்கூடிய வைத்து இந்த சங்கையான சஹர் ரமலான் எங்களுக்கு நேர்மையான எங்களுக்கு சாதகமான சாட்சி சொல்லக்கூடியவராக ஆக்கி வைப்பானாக. நாங்கள் ரமலானுடைய அதவை கருத்து எங்களுக்கு பாதகமாக சொல்லிவிடாமல் காப்பாற்றுவானாக. பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரு விழி பொழுது தருகின்ற உண்மையான மோமின்களான முஸ்லிம்களாக அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்கி வைப்பானாக. ஹால் ஹயாத்தினும் வஃபாத்திற்கு பிறகு நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பருக்கும் எங்களுக்கு ஞானம் கற்றுத்தந்த பெரியோர்களான உஸ்தாதுமார்கள் ஷேக்மார்கள் ஆசிரியர் பெருந்தர்களுக்கும் நன்றி பாராட்டி அவர்களுடைய யோமுல் விசால் என்று சொல்லக்கூடிய குரூஸ் நாள்களையும் அவருடைய தியாரத்தையும் பேணி பாதுகாக்கிறார்கள். எங்களை இம்மையிலும் அருமையிலும் மகளிர் விலாயத்தின் சொல்லக்கூடிய அந்த உன்னுடைய நேசர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயா. உன்னுடைய சங்கை பொருந்திய சுல்தான் ஆர்வீன் சையத் அஹமது கபீர் அவருடைய வரக்கத்தை கொண்டும் அவருடைய குடும்பத்து வழிவார்களுடைய வரக்கத்தை கொண்டும் குறிப்பாக இதோ இந்த நாளுடைய நாகியாகிய சித்தி ஃபாதா அவருடைய வரக்கத்தை கொண்டும் எங்களுக்கு தீன் ஆகக்கூடிய சர்வ நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றுவாயா. நாங்கள் பட்ட கடன்களை எல்லாம் இருத்தருவாயா. கடன்படாத பெருவாறு வாழ்வதற்கு தௌஃபீக் தருவாயா. எங்க நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹால் ஹயாத்தை செய்வதற்காக லேசாக்கி வைத்திருவாயா. உனது பைத்துல்லாவை நாங்கள் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் நசீபாக்கி தருவாயா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய ஷேக்மார்கள் மனாமில் மட்டுமல்லாமல் இழுப்பிலும் நேருக்கு நேர் கண்டார்களே, கண்டுகொண்டே இருந்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னார்களே, அத்தகைய சீதையுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பார்கள். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் வ பாரக அலா கைரி ஹல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. ربي صلي وأمنا ستي فادا ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمنا ستي فادا ربي صلي على النبي وسلم
ستي فضل ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمي ستي فضل ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمي ستي فضل ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمي ستي فضل ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمي ستي فضل ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمي ستي فضل ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمي ستي فضل ربي صلي على النبي وسلم وعلى الآل وأمي ستي فضل ربي صلي على النبي وسلم وعلى الآل والأولياء سند الشريف ربي صلي على النبي وسلم وعلى الآل والأولياء سند الشريف ربي صلي على النبي وسلم وعلى الآل والأولياء سند الشريف ربي صلي على النبي وسلم وعلى الآل والأولياء سند الشريف ربي صلي على النبي وسلم وعلى الآل والأولياء سند الشريف ربي صلي على النبي وسلم وعلى الآل والأولياء سند الشريف ربي صلي على النبي وسلم وعلى الآل والأولياء سند الشريف ربي صلي على النبي وسلم وعلى الآل والأولياء سند الشريف ربي صلي على النبي وسلم وعلى الآل والأولياء سند الشريف ربي صلي على النبي وسلم وعلى الآل والأولياء سند الشريف. பாட்டம் கூட அடங்கிக்கிற நம்முடைய எங்களுக்கும் அல்லாவான அந்த தியார் மைதுகள் இருக்குல்ல, அங்க நினைச்சு நம்ம தாய் தகப்பருடைய தியாரம் நம்ம பாட்டம் போட்டோம் அந்த மெடிடேஷன் பண்ணி, ஏன்னா இங்க இருந்தாலும் அங்க போய் நின்று ஓதுறோம் அவுலியாயி சந்தி அப்ப ஒரு சுகதாயி. அதனால நம்முடைய ஆபாக்கள் ஒண்ணு கர்ரபீன்கள் சொல்லக்கூடிய அவுலியாக்கள் கூட்டத்தில் இருப்பா, அல்லது சுகதாக்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ்னால சுகதாக்கள் சொல்லணும் அந்த நாதாக்களை பொட்டோலத்தான் இருப்போம். மூணாவது கூட்டம் நம்மள கிடையாது. அல்லாஹ் காப்பாற்றுவாங்க, தெரிஞ்சா இனிமே வந்துடாமே காப்பாற்றுவாங்க. அதனாலதான் நம்ம பாடுபட்டோம். இது வரைக்கும் வந்துச்சு. அது போல நம்ம மக்க தலைமுறை கியாமத்து வரைக்கும் அண்ணே எங்களோட கூட்டத்தை அவுலியாக்கள கூட்டமா சுகதாக்களுடைய கூட்டமா இனிமே வாடத்தீவாயே வளர்ந்து. அதனால நம்ம தாய் தவிர இருந்த மைத்துகள் அடங்கிறாலும் பக்கத்துல ஆனா மணக்கனால போய் ஒருவனால அந்த பக்கத்துல நம்ம பாட்ட பார்ப்பாங்க. உமா அப்பா யாத்தா இருந்தா உமா வாப்பமா அந்த மைத்துகள் இருக்கிறவங்க ஓதுனா அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ரப்பி ஸல்லி அலன் நபியி வஸல்லிம் வஅலல் ஆலி வஷ்ஹதாஇ ஸைலன் ஷரீஃப். ரப்பி ஸல்லி அலன் நபியி வஸல்லிம் வஅலல் ஆலி வஷ்ஹதாஇ ஸைலன் ஷரீஃப். ரப்பி ஸல்லி அலன் நபியி வஸல்லிம் வஅலல் ஆலி வஷ்ஹதாஇ ஸைலன் ஷரீஃப். ரப்பி ஸல்லி அலன் நபியி வஸல்லிம் வஅலல் ஆலி வஷ்ஹதாஇ ஸைலன் ஷரீஃப். ரப்பி ஸல்லி அலன் நபியி வஸல்லிம் வஅலல் ஆலி வஷ்ஹதாஇ ஸைலன் ஷரீஃப். ரப்பி ஸல்லி அலன் நபியி வஸல்லிம் வஅலல்
والشهداء سيلا شريف ربي صلي على النبي وسلم وعلى الآل والشهداء سيلا شريف ربي صلي على النبي وسلم وعلى الآل والشهداء سيلا شريف ربي صلي على النبي وسلم وعلى الآل والشهداء سيلا شريف ربي صلي على النبي وسلم وعلى الآل والشهداء سيلا شريف الكريم شرا وأولى ألف ألف على الرسول المؤلى بشرا بصلاتك نبيا وارفع شيخنا وليا بليا ربنا ارزق لنا مكانا وسيا نتخذه محل ذكر وشكرا فبه نستحق جنات عدن ذات رول وتلك روح وريها بشرا بصلاة طه نبيا وارفع شيخنا وليا بليا صلوات الكريم شرا وأولى ألف ألف على الرسول المعلى شاذلي شيخنا الباطل مقصد السائل قدسا سره مدسا ذره جدسا ذكره لآجل وآجل يا الله يا ولي إله شاذلي شيخنا الباطل مقصد السائل قدسا سره مدسا ذره جدسا ذكره لآجل وآجل يا الله يا ولي إله شاذلي شيخنا الباطل مقصد السائل قدسا سره مدسا ذره جدسا ذكره لآجل وآجل وقت الجليل على أول خلقه أفضل سائر المرسلين فوزنا شيخنا عمر ولي مولانا كلنا ملاذنا آتنا مرادنا صلوات الجليل على أول خلقه أفضل سائر المرسلين فوزنا شيخنا عمر ولي مولانا كلنا ملاذنا آتنا مرادنا صلوات الجليل على أول خلقه أفضل سائر المرسلين فوزنا شيخنا عمر ولي مولانا كلنا ملاذنا آتنا مرادنا صلوات الجليل
شكور اللهيان وارلأنا به في الدارين والأبرار يا غفار يا غفور اغفر لنا الأوزار صل سلم على أبي بطول المختار وارفع مولانا سيد عبد الشكور اللهيان